எஃபர்ட்டை பாராட்டலாம். ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிஜமாவே இந்த காலத்தில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினாலும் நிறையா அநியாயம் தான் நடக்குது. அதை தட்டி கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் பற்றி சொல்ல வந்திருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டிருக்காங்க. படத்தில் ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன நடக்குது அதை நம்ம அப்படியே கண்டுக்கிறாமல் விடாமல் நம்ம தட்டி கேட்கணும், குழந்தைங்க கிட்ட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்றது புரியுது. சாரி, புதுசாக எல்லாருமே புதுமுகம், புதுசாக எஃபர்ட் போட்டிருக்காங்க, பாராட்டலாம். சாங்ஸ் பற்றி சொல்லணும். சாங்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. சாரி, ஸ்டோரி கனெக்ட் ஆகுது. ஏன்னா சின்ன இடத்துல இருந்து ஒருத்தர் வெளியில் பேசணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம். இப்போ இருக்கிற எஜுகேஷனுக்கு ஏற்ற ஒரு படமாக எடுத்திருக்காங்க. படத்தில் இப்போ இருக்கிற எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ 8th 9th வரைக்கும் அவங்கள கூலாக விட்டுட்டு 10th வந்தோடனே 11th 12th வந்தோடனே ஸ்கூல்ஸோட கிரேடுக்காக ஸ்டூடெண்ட்ஸை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. மார்க் எடுக்கணும், ரேங்க் வாங்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கறதில்ல. ஸோ அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மன அழுத்தம் கொடுத்து படிக்கணும்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்கூல்ஸ் மேலே அதை காட்ட மாட்டுறாங்க. நல்ல ஸ்கூல் யூஜிசி பாலிசி வந்திருக்கு. அது கவர்மெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணாமல் அவங்க ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கொஞ்சம் இது பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக நார்மலாக போச்சு. செகண்ட் ஆஃபில் தான் பேட்டில் மாதிரி நல்லா டேலி பண்ணுற மாதிரி நல்லா இதுவாகிடுச்சு. பேட்டில் இப்போ போராக இருக்கணும், அதில் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் அந்த பேரை பேட்டில்னு வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரேப் மூலயமா எப்படி கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அந்த மாதிரி ஒரு விதத்தில் எடுத்திருக்காங்க. படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் படத்தை. தனியார் பள்ளியுடைய கல்வி கட்டண உயர்வு சம்பந்தமாகவும் போதிய ஆசிரியர்கள் இல்லாததை பற்றியும் தனியார் பள்ளியில் வசதிகள் குறைவை பற்றியும் ராப் பாடலை மையமாக வைத்து தனியார் பள்ளியுடைய அரசியலை டைரக்டர் முதல் படத்திலே இதை பேசியிருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய படம். நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. எல்லாம் தேட்டர் படம் பாருங்கள். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் சார். தனியார் பள்ளிகளுடைய அதில் இருக்கிற போதிய ஆசிரியருக்கு மாணவர்களுடைய மன உளைச்சலை பற்றி மையமாக வச்சு ராப் பாடலை மையமாக வச்சு பேசியிருக்காங்க. நல்லா ராப் பாடல் ஒரு 4-5 பாட்டு நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாம் தேட்டர் படம் பாருங்கள். கண்டிப்பாக நான் இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழில் ஒரு ரேப் கலிபாய்லாம் பார்த்துருப்போம். இப்போ மைக்கேல் ஜாக்சன் அவங்களோடது இருக்குது. இப்போ தமிழில் அந்த மாதிரினா கண்டிப்பாக நம்ம பேட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. லைக் இப்போ ஸ்கூலெல்லாம் திரும்பி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது இது பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். லைக் இதை பார்த்துட்டு அடுத்தது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீச்சர்ஸ் இருக்காங்களா, பசங்களுக்கு இதுதான் நடக்குதான்னு ஒரு கேள்வியை உண்டாக்குற விதமாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. அது பசங்களுக்காக டீச்சர் அதிகமாக போட்டு சொல்லி இந்த பசங்களுக்கு இன்னும் கோச்சிங் இன்னும் அதிகமாக கொடுக்கணும், நல்லா வரணுன்ட்டுக்காக அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சிருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். அதில் ஹீரோன்னு நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அதில் படத்தில் என்னன்னா இன்னும் பசங்களுக்காக இன்னும் டீச்சிங் அதிகமாக கொடுக்கணும், பசங்களுக்காக படிப்பு இன்னும் அதிகம் கொடுக்கணும். இதை ரொம்ப இது பண்ணாமல் நல்லா கொஞ்சம் நல்லா இது இருக்கணும். ஃபேமிலி பார்க்கலாம். பேட்டில் படம் பார்த்தோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. எவ்வளவோ காசு கொடுத்து வேறு ஏதோ படம் பார்க்குறோம் சம்மந்தமே இல்லாமல். ஆனால் இந்த மாதிரி சமூக கருத்து இருக்கிற படம் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். முக்கியமாக பசங்களுக்கும் பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய படம். தனியார் பள்ளிகளில் எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க அது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு கார்பரேட் ஸ்கூல்லாம் மூடி இருக்குது. அதெல்லாம் அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க.
மியூசிக் வந்து நல்லா ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது. அங்கே நல்ல எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்காங்க, நல்ல ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப அருமையாக இருக்குது படம். எல்லாரும் பார்க்கலாம். எந்த இது சார் இது? இல்லை அதாவது என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நோக்கி வந்து நம்ம எல்லாருமே ஓடுறோம். தினமும் அந்த கேட்டு வாசல்லையே ஃபார்ம் கொடுத்துட்டு 5000 ரூபாய் வந்து இது அட்வான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த பெரிய ப்ரைவேட் ஸ்கூல் பின்னாடி ஓடுறோம். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் போனாலும் என்னென்ன குடும்பம் நடக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலு பெட்டர்னு சொல்லி அதில் வந்து காட்டுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் நோக்கி போனால் நாடு நல்லாயிருக்கும், அந்த ஜனங்களுக்கும் நல்லாயிருக்கும், படிப்பு வந்து நல்லாவும் இருக்கும். நம்ம தான் ஊக்கப்படுத்தணும். அவர் வந்து ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் அருமையாக இருக்குது. அந்த ரேப்பு வந்து புதுசாக ரொம்ப ஏதோ ஃபஸ்ட்டு இது இல்லாமல் அது நல்லா இயல்பாகவே நல்லா இருக்குது. நல்லா ரீச் ஆகிடும். நல்லா இருக்குது படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தமாக எல்லோரும் பேரண்ட்ஸோடு பார்க்க வேண்டிய, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. ரொம்ப நன்றி. அந்த படம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ என்னுடைய ஜெனரேஷனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் எல்லாருமே நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. போதும் சரி, ரொம்ப நன்றி. மக்களை பார்க்க வேண்டிய படம் இதுதான்.